நாம் பெருந்துக்கம், பெருந்துயரம், டிப்ரெஷன் மாதிரி கொடுமையான துக்கங்கள், மன உளைச்சல், வலி, வேதனை இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கான ஒரே காரணம் என்ன தெரியுமா? கடந்த காலம் வெறும் நினைவுகளாக, எண்ணங்களாக மட்டும்தான் நம்மளுக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்காம அத நிஜம்னு நினைக்கிறப்பதான் பிரச்சனைங்கயா. கடந்த காலம் வெறுமனே எண்ணங்களாக மட்டும்தான், நினைவுகளாக மட்டும்தான் உங்களுடைய பிரசன்ட்ல இருக்கே தவிர அதுக்கு எந்த எக்ஸிஸ்டென்ஷியல் இருப்பு வேல்யூவும் இல்லைங்கய்யா. எக்ஸிஸ்டென்ஷியல் வேல்யூவே கடந்த காலத்திற்கு இல்லை. நீங்க அந்த கேசட்டை வேணும்னே திருப்பி திருப்பி போட்டு ரிப்பீட் பண்ணி பார்த்து, ரிப்பீட் மோட்ல போட்டு ஒரு டிப்ரெஷன்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அந்த ஒரே பிரச்சனை தானே தவிர கடந்ததற்கு உங்கள் நினைவை தவிர வேறு எங்குமே இடம் இல்லை. கடந்த காலம், இறந்த காலம், பாஸ்ட், ஃபியூச்சர் ரெண்டுமே கன்வீனியன்ட் ஃபிக்ஷன் கான்செப்டுங்கய்யா. பாஸ்ட், பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் ரெண்டு கான்செப்டுமே ஒரு கன்வீனியன்ட் ஃபிக்ஷன் தட் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் த மைண்ட். மனத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஷன், புனை கதை தான் உங்களுடைய பாஸ்டும் உங்களுடைய ஃபியூச்சரும். உங்க பாஸ்ட லொகேட் பண்ண முயற்சி பண்ணா வெறும் மெமரி ரெக்கார்ட்ஸ், நீங்க உங்களுக்கே சொல்லிக்கிற, திரும்ப திரும்ப சொல்லிக்கிற கதைகள், அவ்வளவுதான். அதுவும் இப்பதான் சொல்லிக்கிறீங்க, பிரசன்ட்ல தான் சொல்லிக்கிறீங்க. பார்த்திட காலம் இல்லை, இருந்திட உங்கள் மீதுதான் காலம் செல்லுகிறது என்கிற தெளிவு வரும். பார்ப்பவனுக்கு காலம் இல்லை, அந்த டிராமால சிக்கிட்டு சீரழியறவனுக்கு காலம் இல்லை. பார்ப்பவனுக்கு நீங்க தான் அந்த ஸ்கிரீன்னு புரிஞ்சுக்கிட்டு சாட்சியா பார்க்கிறவனுக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் மூணுமே உங்க மேல போய்கிட்டே இருக்குன்னு தெளிவா தெரியும். காட்டப்படும் படம் நிஜமும் அல்ல, இல்லாமலும் இல்லை. பார்த்தால் அதுல சிக்கிக்கிட்டீங்கன்னா நிஜம் இல்லாத ஒரு காலம் உங்களை சீரழித்து வாழ்க்கையை அழித்து விடும்.